How to start a business? ஒரு business எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? எப்படி வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஜோக்ஸ் அப்பார்ட். அப்படி எடுத்தவங்க கவுத்தவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. பண்ணவும் கூடாது. எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல எதுக்கு இவ்வளோ கம்மி சேலரியில கஷ்டப்பட்டு டெய்லி வேலை செய்யணும், இதுக்கு நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நல்லா ஏர்ன் பண்ணலாமேன்னு தோணும். எனக்கும் நிறைய டைம் தோணியிருக்கு. ஆனால் அடுத்த நாள் கிளம்பி அதே வேலைக்கு போகும். பிகாஸ் பேசுறது யார் வேணா பேசலாம், பட் உண்மையாக எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வர கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் இல்லை ப்ரோ, நான் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கேன், பிஸ்னஸ் ஆரம்பிச்சே தீருவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான 5 பாயிண்ட் சொல்கிறேன். எந்த பாயிண்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியரான ஐடியா அண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். அம்மா இதெல்லாம் சொல்றீங்க, நீங்க யாரு? I am Kirti Vasan, founder of 7-figure multiple digital marketing agency in the academies. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Number 1, brainstorm ideas. என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எதுல நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும், எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வரும். அது வராம இருக்க ஃபர்ஸ்ட் brainstorm பண்ணுங்க. உங்க ஸ்கில்ஸ் என்ன, உங்க இன்ட்ரெஸ்ட், உங்க கேரக்டர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் எந்த பிசினஸ் உங்களுக்கு செட் ஆகும்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா குக் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபுட் பேஸ்டோ இல்ல ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் பண்ணலாம். நல்லா பேசி உங்க ஃப்ரெண்ட்ஸை மண்டைய கழுவீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் பண்ணலாம். ஆர் மார்க்கெட்டிங்ல கூட நீங்க புது பிசினஸ் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல மெயினா பார்க்க வேண்டிய ரெண்டே விஷயம் என்னன்னா, நம்பர் 1, எது உங்களுக்கு பிடிச்சு பண்றீங்களோ அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்பர் 2, மார்க்கெட்டிங் கேப் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அங்கதான் உங்களுக்கு ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட், ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். எல்லா பிசினஸும் ஒரு சிம்பிள் ரூல் தாங்க, அது என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறது தான். அது சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பூனே டு பெங்களூர் போறதுக்கு 3500 ரூபாய்க்கு டிக்கெட் ஃபிளைட் போட்டு ஏர்போர்ட் போன காருக்கு மட்டும் 2500 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. இது அந்த பர்சன் ட்விட்டர்ல போட்டு புலம்பி தள்ளி இருக்காரு. இதை பார்த்து ஒரு பர்சன் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு மொபைல் ஆப் பில்ட் பண்றாரு. ஒரு ரூட்ல போற 2 பேர் அவங்க கேப்ஸ்ல ஷேர் பண்ணிக்கலாம். இது அவங்க ஐடியா. இதனால டிராவல் காஸ்ட் மட்டும் 50% கம்மி பண்ண முடியும். இப்போதைக்கு பெங்களூர்ல மட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க. 10K+ டவுன்லோட்ஸோட சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி நேம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தாங்க, ப்ராப்ளம் பெருசா சிறுசாலாம் முக்கியம் இல்லை, இதை எப்படி சால்வ் பண்றோம் அதுதான் முக்கியம்.